Hi friends, வணக்கம். Welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல பாசிப்பருப்பை யூஸ் பண்ணி 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு யம்மியான கிரன்ச்சியான ஸ்நாக் எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வீட்டுக்கு யாரானும் கெஸ்ட் வந்தாலோ இல்ல நமக்கே ஏதாவது கிரன்ச்சியா சாப்பிடணும் போல தோணிதுனாலோ இதை 10 நிமிஷத்துல சூப்பரா செஞ்சிடலாம். இல்ல நான் வித்தியாசமான ஸ்பைசஸ் யூஸ் பண்ணி செய்ய போறேன். ஸோ ஃபுல்லா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, இது வந்து 150 கிராம் இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு கப் அளவு வெந்நீர் எடுத்து அதை இதுல போட்டு சோக் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் சோக் ஆனா போதும். உங்களுக்கு நிறைய டைம் இருக்குன்னா இதை நார்மல் வாட்டர்ல ½ அன் ஹவர் சோக் பண்ணி வைங்க. இந்த பாசிப்பருப்பு சோக் ஆகிறதுக்குள்ள நம்ம மற்ற இன்கிரீடியன்ஸ்லாம் தயார் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், கொஞ்சமா கொத்தமல்லி கருவேப்பிலை, தனியா பொடி 1 டீஸ்பூன், நல்ல ஃபைனா சாப் பண்ண வெங்காயம் 1, 2 பூண்டு, பெருங்காய பொடி 1/4 டீஸ்பூன், பெப்பர் பொடி 1/2 டீஸ்பூன், ஓமம் 1/2 டீஸ்பூன், எள்ளு 1 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் தேவையான அளவு உப்பு. நீங்க பூண்டும் கரம் மசாலாவும் சாப்பிட மாட்டீங்கன்னா அதுக்கு பதிலாக இஞ்சியும் ஜீரக பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 10 நிமிஷம் ஆயிடுது. பாசிப்பருப்பு வந்து நல்லா சோக்காக்கி நல்லா ரெடி ஆயிடுது. இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு நம்ம சோக் பண்ணி வச்சிருக்கிற தாலை தண்ணி இல்லாம அதுல ஆட் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி விட்டு அரைச்சிட்டோம்னா இந்த ஸ்நாக்ஸ் வந்து நிறைய ஆயில் பிடிக்கும். அதை தவிர ரொம்ப சாஃப்டா இருக்கும், கிரன்ச்சியா இருக்காது. இதோட 2 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அது தவிர தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து கோர்ஸா அரைச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப மையா அரைக்க வேண்டாம், கோர்ஸா அரைச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் பருப்பு தெரிஞ்சா கூட நல்லா இருக்கும். நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மாவை ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுல வந்து எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்னொன்னா மிளகு பொடி, ஓமம், எள்ளு, அதுக்கப்புறம் பெருங்காயம் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிப்போம். அடுத்தது சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிப்போம். அப்புறம் கரம் மசாலா பவுடர், தனியா பவுடர், ஃபைனா சாப் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி, வேணும்னா கருவேப்பிலை கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த ஸ்நாக்ஸ்ல நிறைய வேரியேஷன்ஸ் கொண்டு வரலாம். புதினா பிடிக்கும்னா அதை ஆட் பண்ணிக்கலாம், பெருஞ்சீரகம் பிடிக்கும்னா அதை தட்டி அதை போட்டுக்கலாம், இஞ்சியோட ஃபிளேவர் பிடிக்கும்னா இஞ்சி போட்டுக்கலாம். வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அதை வந்து உடைச்சிட்டு 1-2 அதை கூட இதுல ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்ல ஃபிளேவர் தரும். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஃபிளேவர் வேணாலும் இதுல இன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். ஸோ இப்போ மாவு நம்மளுக்கு ரெடியா இருக்கு. இப்போ ஆயில்ல ஃப்ரை பண்ணிடலாம். இது வந்து மீடியம் ஹாட்டான ஆயில். இல்ல பக்கத்துல ஒரு கப்ல தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். கையை லைட்டா இந்த மாதிரி நனைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கையால இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்பப்ப கைய நனைச்சுக்கோங்க, கையில ஒட்டாம இருக்கும். ஈஸியா கீழே ரவுண்ட் ஷேப்ல நல்லா கிடைக்கும் நமக்கு. ஒருவேளை உங்களுக்கு கையால இந்த மாதிரி போட கஷ்டமா இருக்குன்னா நீங்க ஸ்பூன் யூஸ் பண்ணி கூட போடலாம். நான் அதையும் இந்த வீடியோல காட்டியிருக்கேன், ஃபுல்லா பாருங்க. மீடியம் ஹாட் ஆயில்ல இந்த மாவை போட்டதுக்கு அப்புறம் அடுப்பு நல்ல சிம்ல வச்சுக்கோங்க. சிம்ல வச்சுக்கிட்டு 2 சைடும் நல்ல பொறுமையா கோல்டன் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒருவேளை ஹாட்டான ஆயில்ல நீங்க போட்டுட்டீங்கன்னா மேல வந்து சீக்கிரமா செவந்துடும், உள்ள பாத்தீங்கன்னா வேகாத மாதிரி இருக்கும். ஸோ நல்ல பொறுமையா 2 சைடுமே நல்ல செவக்க வேக வைங்க. ஆயிலோட சலசலப்பு நல்லா குறைஞ்சு 2 சைடும் கோல்டன் ஆனதுக்கு அப்புறமா எடுத்துடலாம் இது ஆயில். இது ரொம்ப ஆயிலே பிடிக்காது, அப்படியே இருக்கும் நம்ம போட்ட ஆயில். ரொம்ப கிரன்ச்சியா டேஸ்டியா இருக்கும். இந்த ஸ்ட்ரெயினர்ல வந்து இந்த மாதிரி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் நான் ஸ்பூன் எப்படி யூஸ் பண்ணி போடுறது அப்படின்னு காட்டுறேன். ஸ்பூன்ல ஜஸ்ட் இந்த மாதிரி மாவை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி டிராப் பண்ணிடுங்க ஆயில்ல, அவ்வளவுதான். இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுவும் அதே மாதிரி 2 சைடும் கோல்டன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம். இந்த ஸ்நாக்ஸை நல்லா சூடா சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ அடுப்புலேருந்து எடுத்த உடனேவே சர்வ் பண்ணிடுங்க. இதுக்கு தனியா இந்த சட்னி அந்த மாதிரி விஷயம்லாம் எதுவுமே தேவைப்படாது. இது உள்ள எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் இந்த மாதிரி எடுத்து பிரேக் பண்ணீங்கன்னா நல்ல வெளியில வந்து நல்ல கிறிஸ்பியா இருக்கும், உள்ள பாத்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டா சூப்பரா இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப ஆயிலே கன்சியூம் பண்ணாது, அதனால ரொம்ப ஹெல்தியானது கூட நமக்கு. இதுல எள்ளு, ஓமம் அந்த மாதிரி விஷயம்லாம் ஆட் பண்ணிருக்கனால யூஸ்வலான பருப்பு வடை, குணுக்கு அந்த மாதிரி இல்லாம வித்தியாசமா சூப்பர் டேஸ்டியா இருக்கும். இந்த வீடியோ பத்தினா உங்க கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.